நாங்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாத எங்க கேப்டன் வந்து குலசாமியா நினைக்கிறோம், தெய்வமா நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாத அவரு கூட நாங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுமே தெரியல, இந்த ஜென்மத்துல கேப்டனுக்கு நாங்க உயிரா இருக்கிறோம் போறோம். கேப்டன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாத அவரு வந்து அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, நான் சொல்லணும்னு கிடையாது, எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு எங்க கேப்டன். அவர் சினிமா நடிக்க வரும்போது ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க, ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க, என்னென்னோ பண்ணாங்க. அவரு வந்து நினைச்சிருந்தா இவங்களா அசிங்கப்படுத்தினாங்களா, அவங்களும் நான் திருப்பி பண்ணலாம்னு சொல்லி அதை நினைச்சிருந்தா என் கேப்டனுக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா அவரு செய்யல. நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி மத்த மக்களும் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக அவரோட சம்பாதியத்துல எடுத்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு நடிகர் சங்க கடனையும் அவரு தான் அடைச்சாரு. அது மட்டும் இல்லாத எவ்வளவு நடிகையோட அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவரு கொடுத்து உதவி பண்ணி எவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆனா என்னைக்கு எங்க கேப்டன் வந்து அதை பத்தி வெளியே பெருமையா பேசுனது கிடையாது. அவர் எப்பயுமே நினைச்சது கிடையாது.